கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த தினம் கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜெபிக்க போகிறோம். இந்த பிள்ளைகளுக்காக, எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்பின் நல்ல தகப்பனே, அப்பா கிருபையும் இரக்கமும் கொண்ட நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா தகப்பனே. இந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தை அப்பா கட்டத்தக்கதாக ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆலயத்தில் ஒரு தூணாக ஆண்டவரே நாட்டப்பட்ட ஒரு தூணாக ஆண்டவரை நிற்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதை நாங்கள் வசனத்தில் பார்க்கிறோமே ஆண்டவரே அப்பா. சித்திரம் தீட்டி ஆண்டவரே மூளை கற்களாக என் தேவன் அப்பா இந்த வாலிப பிள்ளைகளெல்லாம் ஆண்டவரை பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா இந்த காலத்தில் ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா தேவையில்லாத உலக காரியங்கள், உலக பழக்க வழக்கங்கள் ஆண்டவரே, உலக சிநேகிதங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, இதெல்லாம் ஆண்டவரை நம்பி வீணாய் போய் கொண்டிருக்கிறதான காரியங்கள் எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம் அப்பா தகப்பனே. உன் வாலிப வயதில் உன் சிருஷ்டிகரை நினை என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறது போல ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து இந்த வாலிப பிள்ளைகள் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா உம்முடைய ராஜ்யத்தை கட்ட ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே வசனங்களை தியானிக்க என் தேவன் கிருபை செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. வாலிப பிள்ளைகள் பிசாசோட அந்த வலைக்கு சிக்காதபடிக்கு, கால்கள் அந்த வலைக்கு மாட்டிக்கொள்ளாதபடிக்கு அந்த வாலிப பிள்ளைகளெல்லாம் என் தேவன் பாதுகாத்து வழி நடத்துங்க. அதே போல ஏசப்பா சிறு பிள்ளைகளெல்லாம் என் தேவன் பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. இதோ ஆண்டவரே சகல சத்ருவும் அடக்க பாலகர் வாயினாலே பலன் உண்டு பண்ணுகிற தெய்வமே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு அந்த சிறு பிள்ளைகளையும் தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காகலாம் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒருவன் ஞானத்திலே குறை உள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவனையும் கடந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனத்தில் கேட்க கடவன் என்று ஆண்டவரே வேதத்தில் வாசிக்கிறது போல அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. அந்த பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஞானத்தில் குறைவாக இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த படிக்கிற காரியங்களை மறந்து போகிற பிள்ளைகள் ஆண்டவரே, பிசாசானம் அப்போது தான் அந்த பிள்ளைகள் ஆண்டவரே அந்த படித்ததெல்லாம் ஞாபகம் இல்லாமல் ஆண்டவரை மறந்து ஆண்டவரை போகும்படி செய்கிறதான காரியங்களெல்லாம் என் தேவன் ஆண்டவரை நீக்கி அந்த பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். படித்த அந்த ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா எக்ஸாமுக்கு படித்த அந்த ஒவ்வொரு ஆண்டவரே அந்த சப்ஜெக்டும் ஆண்டவரை அந்த பிள்ளைகளுக்கு ஞாபகம் இருக்கணும். ஆண்டவரை டிப்ரெஷனில் போகக்கூடாது, மன அழுத்தத்தில் போகக்கூடாதப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. தவறான காரியங்களுக்கு முடிவெடுக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஏசப்பா எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவரே எல்லாரையும் கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோமாப்பா. நல்ல எக்ஸாம் எழுத ஆண்டவர் நல்ல மார்க் எடுக்க என் தேவன் கிருபை செய்யுங்கப்பா. ராஜா கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிங்க அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.